வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது வாய்ப்பன் செய்து காட்ட சொல்லி. ஸோ இந்த வாய்ப்பன் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இந்த மொறு அண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பனுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த அரிசி. இதில் வந்து வெள்ளைப்பச்சை அரிசி இருக்குது. இதில் அரை கப் அல்லாட்டிக்கு 95 கிராம் அரிசி எடுத்துட்டு இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு இதை வந்து அரைக்க போகிறேன். இந்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு வடி வச்சிருக்கிறேன். நான் பின்னரை பாவிக்கலைண்டா உங்கள்ட்ட வந்து சில வேளை வந்து சின்ன கண்ணில் அறுதட்டு இருக்கலாம், சில வேளை வந்து பெரிய கண்ணில் பின்னரை இருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பெரிய கண்ணுல பின்னர் தான் வேணும். ஸோ நான் வந்து இந்த வடிக்கிற வடியால் தான் இப்போ நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதை போட்டு அரைச்செடுப்பேன். ஸோ இதில் அரைச்செடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வாய்ப்பன் வந்து நல்ல மொறுன்னு இருக்கும். ஸோ இவ்வளோ குருணி வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி கிரைண்டரில் போட்டு இதை அரைக்க போகிறேன். இந்த இருக்குது கிரைண்டரில் போட்டு இதை திருப்பி அரைப்பேன். இந்த இது நான் திருப்பி போட்டு அரைச்சிருக்கிறேன் கிரைண்டரில். இந்த வடியில் போட்டு அரைப்பேன். இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து பெரிய குருணி வந்திருக்கு. இந்த குருணி தேவையில்லை. ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணலாம். இந்த இருக்குது. இதில் நான் அரைச்சி வச்சிருக்கிற சின்ன நான் வந்திருக்க குருணி இருக்குது. ஆகலும் மாவா இல்லாமல் சின்ன சின்ன குருணி இருக்குதுல. இதை வந்து ஸோ இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச இந்த சின்ன குருணி இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருக்குது. ஸோ இதால் வந்து நாங்கள் மெஷர் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் பிரம்பா எடுக்கணும். ஸோ இந்த இருக்குதுல 1 டேபிள் ஸ்பூன், இது 2வது டேபிள் ஸ்பூன், இது 3வது டேபிள் ஸ்பூன், இது 4வது டேபிள் ஸ்பூன். ஸோ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த அரைக்கு இது பிரம்பா எடுத்துருக்கேன். 40 கிராம் வந்துருக்குது. இந்த முதலாவது அரைச்ச குருணியில் வந்து 40 கிராம். ஸோ இது வந்து தேவையில்லை. இப்போ ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வாய்ப்பன் ரெசிபிக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. எனக்கு எல்லாத்த பேருமே ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி எந்த ரெசிபி நான் ரிக்வெஸ்ட் புக் எல்லாம் வந்து இந்த மகள் கழிச்சறிஞ்சிட்டா. பட் ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து நூதா ஜியாகுமார், டெப்ரா தேவேந்திரம், சான் ஃப்ரம் நோர்வே, கவிதா ஆனந்த், இந்திராணி அக்கா, நீங்களும் இந்த ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கேன். உங்களை எல்லாருக்கும் ஆண்டியும் இந்த மொறு செய்கிற வாய்ப்பன் ரெசிபி. ஸோ இப்போ இதில் நான் வந்து பிரம்பா ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து 2 சுண்டு அவிச்சமா எல்லாட்டிக்கு 266 கிராம் அவிச்சமா இருக்கு. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எல்லாட்டிக்கு மைதாமா இருக்கு பச்சைமா. இதில் வந்து அரை கப் எல்லாட்டிக்கு 70 கிராம் இதில் இருக்கு. இப்போ இதையும் இதோட போடுங்க. எடுத்து வச்ச குருணி 4 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 40 கிராம் குருணி இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 19 கிராம் பேக்கிங் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் போடுங்க. இதில் வந்து 1/3 கப் சீனி இருக்குது. எல்லாட்டிக்கு 80 கிராம் சீனி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. எல்லாட்டிக்கு 30 கிராம் பட்டர் இருக்குது. இந்த பட்டரையும் இதில் போடுங்க. இந்த பட்டரை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது. 235 மில்லிலீட்டர் எல்லாட்டிக்கு 1 கப் தண்ணி இருக்குது ரூம் டெம்பரேச்சர். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைப்போம். ஸோ அந்த 235 மில்லிலீட்டர் இந்த 1 கப் தண்ணியும் ஃபுல்லாக விட்டுருக்குறேன். இது நல்லா பிசைஞ்சு குழையுங்க. ஸோ இது குழைச்சிருக்கேன். பட் தண்ணி விட்ட காணாது. இதில் வந்து இன்னொரு 120 மில்லிலீட்டர் எல்லாட்டிக்கு அரை கப் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் விட்டு குழைப்போம்.
ஸோ இது நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. அந்த சீனி எல்லாம் நல்லா கசிஞ்சு வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். 120 ml 100 ml தான் விட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து 335 ml தண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ 5 நிமிஷமாக வந்து நான் கையால் குழைச்சி கொண்டு இருந்தேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியால் குழைச்சிக்கிட்டா ஈஸியாக இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து நான் இது 10 minutes வந்து குழைச்சி எடுத்துருக்கேன். 5 நிமிஷம் கையால் குழைச்சினான். இப்போ 5 நிமிஷம் வந்து இந்த கரண்டியால் குழைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து குழைச்சி முடிஞ்சுது. இந்த கரண்டியெல்லாம் வளைச்சிட்டு ஸோ இதுக்கு தான் டோட்டலாக வந்து 335 ml லூக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து ஸோ இப்படி வச்சுக்கொண்டு ஒரு பிளாஸ்டிக் ரேப் எல்லாட்டிக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு டேம் க்ளாத் இருந்தேன்னா அதாலையும் நீங்கள் கவர் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக் ரேப்பால் இதை கவர் பண்ணுறேன். எல்லாட்டிக்கும் ஒரு பிளேட்டால் அது மூடி விடலாம். ஸோ இப்போ இதை மூடி போட்டு நான் சரியாக 1/2 hour வந்து இதை விட போகிறேன். 1/2 hour புளிக்கிறதுக்கு வைக்க போகிறேன். ஸோ அந்த வைப்பன் மாவை நான் குழைச்சி வச்சு புளிக்க வச்சு நான் அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. ஸோ அந்த அரை மணித்தியாலத்துக்கு பிறகு இதை பொரிச்சு எடுப்பேன். இந்த அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு நீங்கள் பார்க்கணுமெண்டா இந்த வாய்ப்பன் மாவில் கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி போட்டு பாருங்கோ. இப்படி போட்டோன்னு இப்படி பபுள் வந்து டக்குன்னு மேலே வரணும். இந்த இப்படி மேலே வரதில்லை, இப்படி மேலே வரைக்கு வந்து இது பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் இது பொரிச்செடுக்கிறதுக்கு. நான் கையை வந்து நினச்சிருக்கிறேன். தண்ணியால் நினச்சிட்டு குழச்சி வச்சு வாய்ப்பன்மா கொஞ்சம் எடுத்து கையை நினச்சிங்கன்னு சொன்னால் இதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி மா கொஞ்சம் எடுத்து நான் கையை தண்ணி போட்டபடியாக நான் எண்ணெய் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு காட்டிலாமல் இருக்குது. ஸோ இப்படி உருட்டி போட்டு இந்த 2 ஃபிங்கருக்காலையும் தான் இந்த வாய்ப்பனை வந்து ட்ராப் பண்ண போகிறோம். நான் இப்படி கொண்டு வந்து இந்த கையால் இதில் ஸ்குவீஸ் பண்ணி விடுவோம். சரி, அதே மாதிரி இன்னொருக்கா மா எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு ரவுண்டாக அந்த இப்படி கையால் வந்து உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இப்படி ரவுண்டாக போலியாக இப்படி நீட்டாக பிடிச்சிட்டு இருந்தால் இப்படி போலியாக பிடிச்சிட்டு இதை எப்படியும் போட்டு எடுக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் பொரிச்சு எடுக்கணும். நான் இப்போ முதலாவது போட்ட வந்து பொரிஞ்சிட்டுது. இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இதை இறக்கி எடுங்கோ. ஸோ ரெண்டாவது போட்டதும் பொரிஞ்சிட்டுது. ஸோ நான் ஒரு டிஷ்யூ போட்ட பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுக்கிறேன். இந்த ஸோ உங்களுக்கு இதுக்கு பெருசாக வேணுமென்னா நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் வந்து நூதா ஜெயக்குமார், டெப்ரா தேவேந்திரம், சான் ஃப்ரம் நார்வே, கவிதா ஆனந்த் அண்ட் இந்திராணி அக்கா கேட்டிருக்கீங்க. சாரி லேட் ஆகிட்டு. நீங்கள் கேட்ட எல்லார்ட்ட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எழுதி வச்ச புக்கில் வந்து அந்த புக் வந்து என் மகள் வந்து பிச்சு எறிஞ்சிட்டா. ஸோ அதால் எல்லார்ட்ட பேரும் எனக்கு சொல்லிடாது. ஸோ தான் நல்லா கிறிஸ்பியாக வெளியில் நல்ல மொரண்டும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. ஆளும் ஹை ஹீட்டில் வச்சு பொரிக்காதீங்க, இந்த உள்ளுக்கு அவியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைப்பன் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.